இந்த மாலை நேரத்திலே தேவனுடைய பிள்ளைகளை நாம் சிலராய் கொஞ்சம் பேராய் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சற்று நேர சிந்தனைக்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் அவருடைய 10வது அதிகாரம் 24வது வசனத்தை ஒரு வாசிப்போமாக. இந்த வேத வசனத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து ஜனங்களுக்குள் ஒரு குழப்பம் இருந்து கொண்டிருந்தது. இங்க அதுதான் சொல்லுகிறார்கள், ஆண்டவராய் இயேசு செய்கிற அற்புதங்களை பார்க்கிறார்கள், அவருடைய போதனைகளை கவனிக்கிறார்கள். ஜனங்களுக்குள்ள ஒரே குழப்பம். மரித்தோர்கள் எழுப்புகிறார்கள், வியாதிகள் குணமாகிறது, குருடர்கள் பார்க்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், எல்லா அற்புதங்களும் நடக்கிறது. ராஜ்யத்தின் சுவிசேஷமும் ஆரம்பிக்கப்படுகிறது. உடனடியாக அவர்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் யாரா இருக்கும். பாருங்கள், தான் கேட்கிறாங்க. வாசிப்போம். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகத்தை உண்டாக்குகிறீர், நீ கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாக சொல்லும் என்றார். அல்லேலூயா. ஜனங்களுக்குள்ளே இந்த நாட்களில் ஒரே குழப்பம். இன்று எப்படி ஜனங்களுக்குள் ஆண்டவராய் இயேசுவை குறித்த ஒரு தெளிவற்ற நிலை இருக்கிறதோ, அதுபோல் அன்றைய நாட்களிலும் அப்படிதான் இருந்தது. அல்லேலூயா. இயேசுவிடத்தில் பலதரப்பட்ட ஜனங்கள் கடந்து வந்தார்கள். ஒன்று, அவருடைய வார்த்தையை கேட்கவும் அவரை உண்மையாய் பின்பற்றுவதற்கும், அற்புதங்களை அனுபவிப்பதற்கும் அவருடைய வழிகள் நடப்பதற்கும் ஒரு கூட்ட ஜனங்கள் உண்டு. ஒரு கூட்ட ஜனங்கள் நன்மையை பெற்றுவிட்டு நன்றி இல்லாமல் போகிற ஒரு கூட்டம் வந்தார்கள். இனி ஒரு கூட்டம் குறை கண்டுபிடிக்க இனி ஒரு கூட்டம் ஒரே சந்தேகம் அவரை குறித்து. அல்லேலூயா. அந்த கூட்டம் தான் கேட்கிறார்கள். இரண்டாவது, போதிப்பதெல்லாம் சரியா இருக்கிறது, அதிசயமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா இவர் யாரா இருப்பார் என்று வேதத்தில் பாருங்க. போதனை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கும்போது 4வது அதிகாரத்துல ஒரு நல்ல ஒரு காரியத்தை நமக்கு பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார். அல்லேலூயா. ஜனங்களுக்கு இயேசுவை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆமென். அவர் தேவன், தேவனுடைய குமாரன், அவர் சிருஷ்டிகர் என்றெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆனால் இயேசுவினுடைய பிறப்பும் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய காரியங்களை ஜனங்கள் பார்த்து அவர்களுக்கு இயேசுவை நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. ஒரே சந்தேகமா இருக்கு. கவனிங்கள். அதான் இங்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை குறித்து அப்பொழுது அவர் அவர்களோடு பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிட்டு என்றார்கள். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற கிருபை உள்ள வார்த்தைகளை குறித்து என்ன செய்தார்களாம்? ஆச்சரியப்பட்டு அடுத்து என்ன சொல்லுகிறார்கள்? இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அல்லேலூயா. அப்பவும் அதான் சொல்றாங்க. ஆமென். வார்த்தை கேட்க நன்றாகத்தான் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கிருபை உள்ள வார்த்தையா? அப்ப கிருபை உள்ள வார்த்தை என்றால் உள்ளத்தை தொடும், கேட்க தூண்டும், இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது. ஆனாலும் எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றான்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார். அல்லேலூயா. ஆமென்.
அன்றைய தினமே அந்த ஜனங்கள் இருந்தா பாருங்க. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அதே 4வது அதிகாரத்துல அல்லேலூயா 32ஆம் வசனத்தை வாசிப்போம். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியால் அவருக்கு போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அங்கேயும் ஆச்சரியப்பட்டாங்க. அங்கே எப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டார்கள்? கிருபை உள்ள வார்த்தை. அல்லேலூயா. இங்கே எப்படிப்பட்ட வார்த்தையா இருந்தது? அதிகாரம் உள்ள வார்த்தையா இருந்தது. ஆமென். கிருபை உள்ள வார்த்தை இருந்த இடத்துல என்ன? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர்கள் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாகவும் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாகவும் பிரைஸ் தி லார்ட் அந்த வார்த்தை அமைந்திருந்தது. ஆனா இங்கு அதிகாரம் உள்ளதாய் உண்டாக வெளிப்பட காரணம் என்ன? அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். ஆமென். தேவனுடைய வார்த்தை அங்க அதிகாரத்தோடு கடந்து செல்லும் போது அங்க ஒருவர் இருக்க முடியவில்லை. அடுத்த வசனம், அவன் ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கு உமக்கும் என்ன எங்களை கெடுக்கவா வந்தீர் என்று சத்தம் போடுகிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் கிரியை நடந்தது. ஆமென். ஆமென். அந்த வார்த்தையில் கிருபை வெளிப்பட்டது. அந்த வார்த்தையில் வல்லமை வெளிப்பட்டது. அந்த வல்லமை அசுத்த ஆவி பிடித்திருந்த ஜனங்களை விடுவித்தது. அந்த வார்த்தையின் இந்த வல்லமை வியாதிகளை குணமாக்கினது. அற்புதங்கள் நடந்தது. அல்லேலூயா. அந்த அதிகாரமுள்ள வார்த்தை மரித்தோரை உயிரோடு எழுப்பினது. ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் கேட்டுட்டாக்கம் பேசலாம். அவர்களுக்கு ஒரே குழப்பம். எல்லாம் பார்க்கறாங்க. பிசாசுகள் ஓடுகிறது. பேசலாம். வார்த்தைகள் கிருபை உள்ளதா இருக்கிறது. எந்த நிலையில் குறை சொல்ல குறை கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த வார்த்தையை பார்த்தா ஏற்றுக்கொள்ற அளவில் இருக்கு. ஆனா அவருடைய பிறப்பும் அவருடைய நமக்கு முன்னாடி வளர்ந்து கொண்டிருந்த பார்த்தா ஏற்றுக்கொள்கிறதாகவும் இல்லை. காரணம் என்ன? இப்போ ஒன்றும் வேண்டாம். இப்போ ஒரு பக்கத்து வீட்டுல ஒரு ஆளு ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னா நம்ம எல்லாம் அவனை போய் சென்று மதிக்க மாட்டோம். பேசுறான். இவன் யாரு இன்னாருமான் தானே சொல்றாங்களா இல்லையா? யாரா இருந்தாலும் பேசலாம். இதே போலதான் அன்றும். அல்லேலூயா. பேசலாம். மனிதனாய் உலகத்துக்கு வரணும். பேசலாம். வேதம் தான் சொல்லுகிறது. கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு என்ன பேரு? இம்மானுவேல் என்று பெயரிடுவாராக. இம்மானுவேல் என்றால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இயேசு என்று பெயரிடுவாராக. இயேசு என்றால் அநேகருடைய பாவங்களை நீக்கி அவர் ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. அதெல்லாம் சரிதான். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ள தன்னுடைய இருதயங்கள் மறக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்க்கை, அவருடைய செயல், அவருடைய பிரசங்கங்கள் எல்லாவற்றையும் கேட்க கேட்க அவர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டது. அப்பொழுதுதான் கேட்கிறாங்க அந்த யோவான்ல 24 வசனம். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எல்லாரும் அவரை சூழ்ந்து வந்தால் இதுக்கு ஒரு முடிவு காணும். ஆமென். அல்லேலூயா. மக்களுக்கு நம்ம ஒரு சந்தேகத்துக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நிறைய காரியங்களை செய்கிறார். அற்புதங்களோட பேச்செல்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கு. கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. இப்போ என்ன நமக்கு சந்தேகம் தீர்க்கணுமாக எல்லாரும் சொல்லிட்டு அடுத்த யூதர்கள் அவரை என்ன செய்தாங்க? சூழ்ந்து கொண்டு எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகத்தோடு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அல்லேலூயா. ஆமென். சொல்றதெல்லாம் சரியா இருக்கு. ஆனா ஏற்றுக்கொள்ள எங்களுடைய உள்ளம் மறுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்று அங்கு ஏனென்றால் இயேசுவை குறித்து மக்களுக்குள்ள ஒரு புரிதல் இல்லை. அதான் நேரம் சொல்லுங்க. 2 கொரிந்தியர்ல 4வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போமாக. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இந்த இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனதை என்ன செய்தாயிட்டான்? குருடாக்கி. அல்லேலூயா. ஏன் சந்தேகம் உண்டாகிறது? ஏன் இயேசுவிடத்தில் ஜனங்கள் வர முடியவில்லை, வர மறுக்கிறார்கள்? பல காரணங்களை சொல்லி ஏன் தட்டி தள்ளுகிறார்கள்? அல்லேலூயா. மனக்கண்கள் எப்படி இருக்கிறதா? குருடா இருக்கு. ஆமென்.
இயேசுவை யார் என்று அறிந்து கொள்ளுகிற ஒரு தெளிவு அடைய முடியவில்லை. இயேசுவின் வார்த்தையை கேட்கும் போது ஏற்றுக்கொள்ள வேண்டும், நல்லாதான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற அளவிலையும் இருக்கு, உண்மைதான் என்று சொல்லுகிற அளவிலையும் இருக்கு. ஆனால் அவருடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. காரணம், அவரை தெளிவாய் புரிந்து கொள்ள முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, ஏன் ஆண்டவரை அறிய, அவரை ஏற்றுக்கொள்ள, அவர்தான் தேவன், அவர்தான் இரட்சகர், அவர்தான் உலகத்தில் சகல ஜனங்களுடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்க வெளிப்பட்டவர் என்பதை ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது? அந்த 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி இயேசுவை விசுவாசிக்க மறுக்கிற அவர்களுக்கு தெளிவுள்ளதாய், புரியும் திறனுள்ளதாய், அறியும் திறனுள்ளதாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன், உலகத்தின் அதிபதியாகிய சத்ருவாகிய சாத்தான் அவருடைய மனதை என்ன செய்து வச்சிருக்கிறார்? அல்லேலூயா. அதனால் இயேசுவிடத்தின் நன்மையை அனுபவித்தால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. ஆமென். அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம், வியாதி குணமாகிறது, எல்லாம் சொல்லுகிறார், அவரை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. பிரைஸ் தி லார்ட். தடுக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால யோவான் ஸ்நாபகன் சொல்றாரு, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரத்தில் பார்க்கும்போது 26ஆம் வசனத்தை வாசிப்போமாக. யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார். பாருங்கள், அந்த ஜனங்கள் நிறைய வந்திருக்கிறார்கள். யோவானுடைய சுவிசேஷம் கேட்டு அவர்களிடத்தில் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு கடந்து வராங்க. அல்லேலூயா. பாருங்கள், உடனடியாய் இயேசுவை அறிந்தவன் பேசுறான். பாருங்கள், யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் என்று சொல்கிறார். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர். அல்லேலூயா. ஆமென். அப்போ பொதுவான நிலையில் இயேசுவை ஒரு மனுஷன் அறிய முடியாது. ஆமென். கல்வி இருக்கிறது, பொது அறிவு இருக்கிறது, உலகத்தில் எல்லா நாலேஜும் இருக்கிறது. அந்த அறிவையும் அந்த நாலேஜையும் அந்த திறமையும் எல்லாவற்றையும் வைத்து யாரும் அறிய முடியாது, இயேசுவை அறிய முடியாது. இன்று நம்முடைய உலகம் திக்குமுக்காட காரணம் உண்மையான ஆண்டவர் இவர்தான் என்று பல நிலையில் நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் அல்லேலூயா ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. காரணம் என்ன? அல்லேலூயா. நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர், அவரை தேவனாய், உலக இரட்சகனாய், ஆமென், பாவிகளுக்கு பலியாக வந்த தேவ ஆட்டுக்குட்டியானவராய் வந்தவரை அல்லேலூயா அறிய ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு என்ன இல்லை? அந்த தெளிவுக்குள்ள அவர்கள் மனதில் இல்லை. அதை குருடாக்கி வச்சுட்டாங்க சாத்தான். ஆமென். சொல்லிட்டு சொல்றான், அல்லேலூயா. இயேசுவை குறித்து யோவான் ஸ்நாபகன் சாட்சி சொல்லுகிறார். 1ஆவது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போமாங்க. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் என்ன? யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அவன் ஒளியை குறித்து என்ன செய்ய வந்தான்? சாட்சி கொடுக்க, சாட்சியா. ஆமென். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்ட அதனுடைய 3 வாசிப்போம், 2 வாசிப்போம், 1 கூட சேர்த்து வாசிப்போமா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, தேவனிடத்தில் இருந்த வார்த்தை, தேவனாய் இருந்த வார்த்தை, தேவனோடு இருந்தவர். அல்லேலூயா. வார்த்தையை நல்லா புரிந்து கொள்ளணும். ஆதியிலே என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஒரே வசனத்துல அல்லேலூயா, அல்லேலூயா இயேசுவை சொல்லியாச்சு. எவ்வளவு அருமையான கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு.
படிக்கிற ஒரு மனுஷனுக்கு இதை என்ன செய்ய முடியாது. அவன் உலக ஞானத்தின் அடிப்படையில் படிக்கிறதுனால அல்லேலூயா இயேசுவை யார் என்று அவனால் என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ள முடியல, ஏற்றுக்கொள்ள உள்ள மறுக்கிறது. என் உள்ளம் இருதயம் சாசனம் என்ன வச்சுக்கிறான், குருடை. ஆமென். அதாவது 1 கொரிந்தியர்ல 1வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நல்லா புரிந்து கொள்ளணும் தேவ பிள்ளைகள். ஏனென்றால் நம்மிடத்துல சில நேரங்கள் அந்த ஆண்டவரை குறித்த ஒரு தெளிவுகள் அனைவருக்குள்ள வர்றதில்லை. அதுதான் அந்த வழி அருகே விழுந்த விதை. மேக்சிமம் போய் சர்ச்சைக்குள்ள எதுதான் கிடக்கு, வழி அருகே விழுந்தது. பாறை கற்பாறை நிலத்தில் விழுந்ததிலே கொஞ்சம் சிலதான் இருக்கு. முட்கள் கடையில் விழுந்ததெல்லாம் அது கொஞ்சம் தான் இருக்கும். நல்ல நிலத்தில் விழுந்தது தேடினா கூட கிடைக்காது. நல்ல நிலத்தில் விழுந்த விதையினுடைய பலன் பார்த்தா தெரியும். சர்ச்சைக்குள் பைசலாம். ஓ 1 கொரிந்தியர் 1:21 வாசிப்போம். தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், பாருங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா ஆமென். தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானம். அப்ப உலகத்துக்கு என்ன ஞானம் இருக்கு? PhD படிச்சு அதை படிச்சு இதை படிச்சுன்னு சொல்லிட்டு மாட்டாங்க. என்ன அது உலக ஞானம். அல்லேலூயா. உலகமானது சுய ஞானம். உலகத்தில் இருக்கிற அந்த ஞானத்தினாலே தேவனை அறியல. அவன் மனுஷன் இயேசுவை குறித்து, அவரை குறித்த போதனைகள் நிறைந்த வேதத்தை குறித்து அல்லேலூயா எந்த நிலையில் தான் இதை படிக்கிறான். உலக கல்வி அறிவை, உலகத்தில் அவனுக்கு இருக்கிற ஞானம், அந்த அறிவு, அதை வைத்துதான் வேதத்தை சிந்திக்கிறான். அதனால் அவனுக்கு பைசலார் இயேசுவை தேவன் என்றும் அவர் தேவகுமாரன் என்றும் அவர் உலக இரட்சகர் என்றும் மனுக்குலத்திற்காய் சிலுவையில் அவர் ஜீவனை கொடுத்து அடக்கப்பட்டு உயிர்த்தெழுந்தவர் என்றும் அவர்தான் தேவன் என்றுள்ள ஒரு அறிவுக்கு நேராய் போக விடாதபடி அவருடைய உலக ஞானம் அதை என்ன செய்து தடுக்கிறது. சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி என்று, தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை என்ன செய்ய முடியல, அறியாதிருக்கையில். அல்லேலூயா. சுய ஞானம், கல்வி அறிவு, உலக அறிவு ஆண்டவராய் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு தடையை நின்று பெரிய பட்டதாரிகள், பெரிய ஒரு அறிவு படைத்த நபர்களிடத்தில் இயேசுவை குறித்து சொல்லும் போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவதில்லை. நல்லதான் இருக்குன்னு சொல்லி போயிடுவாங்க. அந்த உலகத்துக்குரிய அந்த அறிவு மனுஷனை தேவனிடத்தில் நெருங்க விடுவதில்லை. தடுக்கிறது. இயேசு சீசர்களாக தெரிந்து கொண்டவர்கள் முக்கியமாகவே அவர்கள் படிப்பார்கள் குறைவுள்ளவர். கடற்கரை கலிலேயா கடற்கரை வழியா போகும்பா பேதுரு மீன் பிடிச்சிட்டு வலையை அலசி நிற்கிறான், அந்திரேயா நிற்கிறான், யாக்கோவு நிற்கிறான். எல்லாரும் அவங்க பாட்டில் கடல் மீன் பிடிச்சிட்டு அலசிட்டு நிற்கிறதும் மீன் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி உள்ளதான சூழ்நிலைகள் சந்திக்கிறார். அவர் சொன்னதென்ன, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவனாகிறேன். அல்லேலூயா. ஆமென். அப்போ பேதுருவை எடுத்துக்கொண்டால் கல்வி அறிவில்லாத மனுஷன். அதற்கு ஆதாரமாய் அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம் வசனத்தை. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும்
பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்து. அப்போ அவங்களுக்கு என்ன இல்லை? படிப்பறிவும் இல்லை, பின்ன பேச்சு திறனும் இல்லை. ஆமே. பேதமையா இருக்கிறவன் நாகரிகத்தை பற்றி அவனுக்கு தெரியாது. நம்ம என்னடா பேத்தையா இருக்கு, மூஞ்ச கழுவுறதுக்கு சொன்னாதான் கழுவோம். பக்குவம் இல்லாத நபர்கள் ஏன்னா நிறைய பேர் தெரியும். பாருங்க, ஒரு ஆள் நின்றுட்டு ஒரு ஆள் நடந்து வந்துட்டு இருக்கிறார், நின்று பேசி நிற்கிறார், காலு பூரா பென்சிலில் வரைஞ்ச மாதிரி இருக்கு. அப்போ என்னடா அதுன்னு கேட்டால் அவர் சும்மா வந்துட்டு என்ன வேறான் சொரிஞ்சு விட்டுருவார், லுங்கி வெட்டு கட்டி இருக்கார், காலு பூரா என்னது பென்சிலில் வரைஞ்சி விளையாடின மாதிரி இருக்கு. முகத்தில் என்ன இருந்தாலும் அதெல்லாம் மேட்ரு கிடையாது, தலை குழஞ்சி கிடந்தாலும் அதெல்லாம் மேட்ரு கிடையாது. அழுக்கு துணி தான் நான் போட்டிருக்கிறேன்னு சொல்லணும். அப்போ இப்படி உள்ள ஆட்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அழுக்கு துணி நாறுனாலும் அதை மாற்றணும்னு ஒரு எண்ணம் வராது. பேதம் ரீசன் அது ஒரு டைப்பாக இருக்கும். அதோட எதுவுமே நல்ல நேர்மையான நல்லதான ஒழுக்கமான காரியங்களை அவர்களிடத்தில் கண்டுகொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் தக்கதாக எதுவும் இருக்காது. இது பேதமை. ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த பேதமையான நபர்கள் கற்றுத்தேடுறார். சொன்ன உடனே கீழ்ப்படினான், அதான் முக்கியம். அல்லேலூயா. பேதையா வேதம் கர்த்தருடைய வேதம் இப்படி பேதை என்ன ஆகுமா? ஞானியா மாற்றும். இந்த வார்த்தை அதிகமாய் உனக்குள் நிலைத்திருக்க குடிகொள்வதற்காக இந்த வசனத்தை நீ வாசித்து உள்ள ஏற்றுக்கொள்வாய் என்றால் அல்லேலூயா. இருக்கிற பேதமை கர்த்தர் மாற்றி போடுவார். பிரைஸ் தி லார்ட். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுரு யோவான் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு இயேசு உடனே கூட இருந்து கொண்டார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் பேதையா இருந்தாலும் ஞானிகளையே கிறிஸ்துவனை இழுக்கிறான். அவர் உள்ள ஒரு வல்லமையும் திறமையை கற்றுக் கொடுக்கிறார். எப்பொழுது ஆண்டுடைய சமூகத்தை தங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணிக்கும் போது அந்த வார்த்தை செயல்பட ஆரம்பிக்கும். இயேசுவோடு கூட இருந்தவன் படிப்பறிவு இல்லாதவனாக இருந்தாலும் கூட அல்லேலூயா படித்தவர்களையே முட்டி போட வைக்கிற அளவில் திறமையை கற்றுக் கொடுப்பார். ஆமென். இன்றுள்ள படிப்பாளிகள் நான் அதை படித்திருந்தேன், அவங்களுக்கு என்ன தெரியும், இவங்களுக்கு என்ன தெரியும், நான் அந்த படித்தேன் இந்த இதை படித்தேன், இன்னும் படித்ததையே சொல்ற. நீ படித்தது தேவனுக்கு வேண்டாம். அதை சொல்லப்பட்டது 1 கொரிந்தியர்ல நான் படிச்சிருக்கேன்னு சொல்றவரை கர்த்தர் அவரு அதை கொஞ்சம் கூட அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். 1வது அதிகாரத்துல 27ஆம் வசனத்தை வாசிக்கணும். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் எப்படிப்பட்டவர்கள் பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்கிறார். உலக மனிதனால் பைத்தியமான தோன்றுகிற மனுஷன். அப்ப பைத்தியமானவன் என்றால் அதுக்கு அர்த்தம் வளர்ச்சி பக்குவம் இல்லாதவன், பேரை. அல்லேலூயா. ஏன் அவனை தெரிந்து கொள்ளுகிறார்? அவனை தெரிந்து கொள்ள அவனுக்குள்ள மனசு வேணும், வரணும். ஆண்டவனை ஏற்றுக்கொண்டான், ஆண்டவனை தெரிந்து கொண்டான், ஆண்டவனை ஜீவிக்கணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவருடைய வாழணும் என்ற ஒரு ஆர்வம், ஒரு அர்ப்பணித்து இருந்தாச்சுன்னா பேதமை தன்மை எல்லாம் துடைத்து மாற்றப்படும். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பலகீனமானவர்களை தெரிந்து கொண்டார். கைகளை தலையில
தேவனுடைய பிள்ளையாய் உன்னுடைய வாழ்க்கை படிப்பில்லை, பேச்சு திறன் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்றால், ஹல்லேலூயா, எல்லா திறமையும் கொடுக்க வல்லமை உள்ளவர் ஒருவர் இருக்கிறார். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று எதை வைத்து கண்டுபிடித்தார்கள்? அவர் பேச்சு திறன். பேச்சு திறன் பாருங்க. 2வது அதிகாரத்தில் தெரியும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அழகாக தெரியும். பேதுரு 11 கூட எழுந்து நின்று அல்லேலூயா பிரசங்கிக்க ஆரம்பித்தார். வாசிப்பட்ட வசனத்தை பேதுரு 11 கூட நின்று உரத்த சத்தமாய் பாருங்கள். இவன் யாரு? படிப்பறிவில்லாதவன், பேரமையானவன். எப்ப பேச்சுத்திறன் வருகிறது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அப்ப நமக்கெல்லாம் பரிசுத்த அபிஷேகம் வந்தா அந்த பேச்சுத்திறன் இல்லை. என்னது? கை தட்டுதல். அதான் பிரச்சனை. பரிசுத்த ஆவியின் நிறைவு உனக்கு இருக்கிறது என்று நீ சொல்லுகிறாய் என்றால், ஹல்லேலூயா, அந்த ஆவியானவர் உனக்குள்ள எல்லா நிலையிலையும் செயலாற்ற நீ இடம் கொடுத்தால், ஹல்லேலூயா, உன்னில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அவர் உருவாக்குவார். ஏன்? ஆவியானவர் சிருஷ்டிகர். ஆமென், ஆமென். ஆவியானவர் சிருஷ்டிகர் பேசுகிறார். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என்று வந்திருந்தார். ஹல்லேலூயா, ஒரு வார்த்தை சொன்னார். ஆமென். வார்த்தை ஆவியானவர் அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா, வேலைக்காரர் சுஸ்தம் அடைந்தார். பரிசுத்த ஆவியானவர் செயலாற்றுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஆவியானவர் சும்மா அந்நிய பாஷை பேசுறது மட்டுமல்ல, அநேகர் அந்நிய பாஷை கிடைச்சிருக்குன்னு சொல்லி அந்நிய பாஷை பேசியே சுயமா ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேவனுடைய பிள்ளை இடத்தில் ஆவியானவர் வந்தால், நிரப்பப்பட்டால், ஹல்லேலூயா, அவர் குணங்களில் மாற்றம் வரும், அவர் பேச்சில் மாற்றம் வரும், அவர் நடக்கையில் மாற்றம் வரும், ஹல்லேலூயா, அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றம் வரும். ஆமென். பார்க்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படுகிற நிலையில் தேவன் மாற்றம் செயலாற்றுகிறவர். வாசமா இருந்தால் நம்ம வாசித்தோம். ஒரு 8:11 எப்படி வாசிப்போம்? கிறிஸ்துவை இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே என்று சொல்ற வாசமாய் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில செயலாற்றி கொண்டிருக்கிற, ஆமென், ஆமென், உங்கள் சிந்தனையை மாற்றுகிற, ஆமென், உங்களுடைய யோசனையை மாற்றுகிறவர், ஆமென், ஹல்லேலூயா, உங்கள் இருதயத்தின் மனநிலையை மாற்ற வல்லமை உள்ள ஆவியானவர். அவர் உலர்ந்த எலும்புகளை உயிரோடு எழுப்ப பண்ணினார். மரித்த லாசரு உயிரோடு வெளியே வர வைத்தவர். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவர். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி என்ன சொல்லப்பட்டது? எவ்வளவு அழகாக வாசிப்போம். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. அப்போ அந்த தேவனுடைய ஆவியானவர் யாரை உயிரோடு எழுப்பினதா? சொல்லு, அதுல என்ன சொல்லு? வாசித்தது சொல்லு. வாசித்தது யார? சத்தமா சொல்லுங்க. இயேசுவை யார? இயேசுவை யார் உயிரோடு எழுப்பினது? தேவனுடைய ஆவியானவர். அதான் சொல்லப்பட்டது. அது வாசி. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி. அப்போ இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் தேவனுடைய ஆவியானவர். ஆவி உங்களில். அப்போ அதே ஆவியானவர் தான் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்ப இயேசுவை உயிரோடு எழுப்பினருடைய ஆவி, ஹல்லேலூயா, அதே ஆவி
உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்ப இந்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்கு உன்னதி விடணும். பரிசுத்த ஆவி என்று சொல்லும் போது இன்னைக்கு என்னன்னா, கொஞ்ச நேரம் வந்து கொஞ்சம் சளைக்காம கை தட்டிட்டு ஏதோ வாயில தத்தா புத்தான்னு சொல்லி ஏதாவது 4 பாசை அவங்க பேசுறது தான் அந்நிய பாசை, எது பேசுறான்னு சரி பேசிட்டு கொஞ்சம் உற்சாகமா லீட் பண்ணிட்டா எகரி அல்லேலூயா அல்லேலூயான்னு சாடி முடிச்சிட்டு பரவாயில்ல ரொம்ப நல்லா இருந்தது சொல்லிட்டு போறதுக்கு அல்ல பரிசுத்தான் அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் அதை நல்லா புரிந்துக்கும். ஏதோ வந்து சாடி விழுந்து எந்திரிச்சு போறதுக்கு அல்ல. எத்தனை வருஷமா புரண்டுட்டு போறேன், எத்தனை வருஷமா கை தட்டிட்டு போறேன், அதற்காக அல்ல. அல்லேலூயா. அந்த ஆவியானவர் உனக்குள்ள என்ன செய்யணும் சொல்லுங்க, செயலாற்றணும், அசைவாற்றணும். ஆமென். நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்கள் தேவனாயிருப்பேன். அப்படியே தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவன் சொல்லுகிறார், நான் அந்த 6வது அதிகாரத்தை குறிப்பிட்ட 6வது அதிகாரத்துல அந்த 15ஆம் வசனம் வாசிப்போம். தேவனுடைய ஆலயத்திற்கு விக்கிரகங்கள் சம்பந்தம் எது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே ஒவ்வொரு நபர்களுக்குள்ளேயும் கர்த்தர் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி. அப்போ வாழ்க்கையில தனிப்பட்ட ஒரு நபருக்குள்ள அவர் என்ன செய்கிறாரா? கூடி இருக்கும் நமக்குள் நம்மத்தில் உலாவுகிறார். தனிப்பட்ட நமக்குள் அவர் உலாவுகிறார். அவர் வாசமாக இருக்கிறார். அவர் உலாவனாக்க நமக்குள்ள என்ன இருக்கணும்? மாற்றம். அவர் நம்மை செயலாற்ற விரும்புகிறது. அல்லேலூயா. விட்டு கொடுக்கணும் அவருக்கு. ஆமென். கை தட்டுவதோடு அந்நிய பாஷை பேசியதோடு நிற்காமல் அல்லேலூயா தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய உன்னதமான ஆளுகைக்கு ஆமென் நிரப்புதலுக்கு ஆமென் உன்னை முற்றிலுமாக கையளிக்க வேண்டியது அவசியம். ஆமென். முழங்கால் படி இடும்போது ஆண்டவரிடத்தில் போய் சொல்லு. தனியாக ஜெபிக்க அதிகமாக நேரத்தை எடுத்துக்கிடுங்க. ஆண்டவரே, நான் பலனற்றவன், ஞானமற்றவன், திறனற்றவன் என்று உன்னதை வெறுமையாக்கு. பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னை ஆளுகை செய்யும். என்னுடைய சரீரத்தில் உச்சந்தரை உள்ள கால் வரை எல்லா பகுதியிலையும் உம்முடைய ஆளுகை வெளிப்படணும் என்று நம்மை அர்ப்பணித்து கொடுத்தால் அல்லேலூயா நம்ம ஆளுகை செய்ய ஆரம்பிப்பார். நம்ம செயல்படாத பகுதிகள் செயல்பட ஆரம்பிச்சு தேவனுடைய ஆவி உலர்ந்த எலும்புகள் மத்தியில் கடந்து வந்ததாம். வேதம் சொல்லுகிறது மிகவும் உலர்ந்து கிடந்தது. உலர்ந்து கிடக்கிற ஒரு கூட்ட எலும்புகள் கூடி அங்கே கிடக்கு. சொன்னார் எசேக்கியேலை பார்த்து, நீ அந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். எசேக்கியேல் சொல்லுகிறார், ஆண்டவரே அது உமக்கே தெரியும். காரணம் எசேக்கியேலுக்கு தெரியும். பார்க்கிறாங்க, இதெல்லாம் உயிரடைந்ததாக நான் இதுவரை பார்த்ததே. கடந்த இத்தனை வருஷம் ஆகுது, ஒரு எலும்பு கூட உயிரோடு இருந்ததை நான் பார்த்ததை பின்ன நான் எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரே, அந்த விஷயம் உமக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. இது எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்னார், ஆமென். அந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்கதரிசனம் உரை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த எலும்புகளை பார்த்து நீ பேசு. எப்படி பேசு? கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் பேசுகிறார். வார்த்தை அங்கே இருந்து வரணும். அப்பதான் அசை உண்டாகும்.
நம்முடைய வார்த்தையில் வல்லமை இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அப்ப நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்றால் ஹல்லேலூயா, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையே ஒரு வல்லமை உள்ளதாக வெளிப்படும். அதே ஆவியானவர் தான் பேதரும் இருந்தார். அவருடைய வல்லமை நடந்து போகிற நிழல்ல கூட வெளிப்பட்டது. நம்ம வரும் உலக பிரகாரமான காரியங்களும் மட்டும்தான் நேரம். சாப்பிட்றதுக்கும் உடுக்கிறதுக்கும் ஊர் சுற்றுறதுக்கும் டைம் பாசிங் பண்ணுறது தான் நேரம். ஆண்டவரோடு இருக்கணும், ஆண்டவரால் நிரப்பப்படணும் என்ற ஒரு எண்ணங்கள் நமக்குள்ள இல்லை. அப்படி இயேசுவோடு கூட இருந்த மனுஷன். ஹல்லேலூயா. இயேசுவின் அளவற்ற வல்லமை இருந்தது. ஆமென். அந்த அளவற்ற வல்லமை அவருடைய நிழல்லையும் வெளிப்பட்டது. அவரால் ஒரு தேவனுடைய பிள்ளை நிரப்பப்படுவதற்கு ஒன்று என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்து காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது. நம்ம காத்திருக்க நேரம் இல்லை. ஆமென். நமக்கு காத்திருக்க நேரம் இல்லை. அதனால தேவனால் நிரப்பப்பட முடிவதில்லை. அவர் எங்கேயோ இருக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. உன்னை எதிர்பார்த்து உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னை எதிர்பார்க்கிறான். மகனை, என் மகளை நான் நிரப்ப விரும்புகிறேன். என் மகன், என் மகள் என்னுடைய சன்னிதானத்தில் காத்திருக்க மாட்டானா? காத்திருக்க மாட்டானா? உலக பிரகாரமான காரியங்களுக்கு என் மகன், என் மகள் நேரத்தை செலவிடுகிறார். உலக மனிதனோடு நேரத்தை செலவிடுகிறார். ஆனா என்னையோ ஒதுக்கி வைத்து விடுகிறார். என்னோடு நேரத்தை செலவிட அவனுக்கு நேரம் இல்லை. சொந்தம், பந்தம், குடும்பம், தேவைகள், உலகத்துக்குரிய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க அவனுக்கு நேரம் கிடைக்கிறது. வீணால் பொழுதுபோக்க நேரம் கிடைக்கிறது. ஆனால் அவருடைய ஜீவனை கைகளுக்குள் வைத்திருக்கிற தேவனாகி என்னோடு நேரத்தை செலவிட நேரம் இல்லை. தேவனோடு நீ நேரம் செலவிட்டா தேவனை மாற்றி அமைக்க வல்லமை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு உன்னை உருவாக்குகிறவன் உயிரடையுமா என்று கேட்டாங்க. எசேக்கியேல் சொல்றாங்க, தெரியாது. காரணம் உலர்ந்து போய் கிடக்கு, மிகவும் உலர்ந்து. ஆண்டவரே, அது உமக்கு தான் தெரியும். இந்த சர்வ வல்லமை உள்ளது. அவன் தான் தன்னால் என்று நினைக்கல. எல்லாம் உம்மால் மட்டும். தன்னால் ஆகாது, தனக்கதை பற்றி தெரியாது. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியமும் எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. எல்லாம் அவருக்கு மட்டும் தான். ஏன்? நான் அவரால் என்ன செய்யப்பட்ட கிரயத்திற்கு கொல்லப்பட்ட, விலக்கி வாங்கப்பட்ட. நீங்கள் உங்களுடையவர்கள். அப்போ தேவனுக்குடையவர்களாக உங்கள் ஆவியினால், சரீரத்தினால், ஆவியினால் அவரை மையப்படும். அப்போ நாம் அவருடையவர்கள். எப்ப இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டோமோ, ஆமென், ஆமென், அப்பொழுதே நாம் அவருக்கு கண்ட்ரோல்ல போயிட்டோம். எப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருதயத்தை அவருக்கு என்று கொடுத்தோமோ, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, கிரயத்தில் கொல்லப்பட்டது. அப்ப நம்முடைய உச்சந்தலைந்த உள்ளங்கால் வரை நம்முடைய உள்ளும் புறமும் இருக்கிற எல்லா அவயமும், எல்லா நாடி நரம்புகளும் எல்லாம் யாருக்கு மட்டும்தான் சொந்தம்? அவருக்கு. அந்த உணர்வு நம்மகிட்ட இருந்தா சில பலவீனங்கள் கூட நம்ம சரீரத்தில் வராது. ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஏதோ கொஞ்சம் செய்ய முடியும், மீதி நீ செய்யப்ப என்னால முடியாது. ஏன்னா அந்த 50 கிலோ வெயிட்டு தான் போன தூக்க முடியும், அவனை சப்போர்ட் பண்ண முடியும். மீதி 25 கிலோ நீ தான் தூக்கணும். அப்படி அல்ல. அவர் சகலத்தையும் அவரால் செய்ய வல்லமை உள்ளவன். ஆமென். உனக்கு ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு விசுவாசம் வேணும். ஆண்டவருக்கு ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு விசுவாசம் இருந்தால், ஆமென், குறிப்பிட்ட நாட்களுக்கு உன்னை மறுரூபப்படுத்த ஒரு வல்லமை உள்ளது. பெரிய ஒரு மாற்றத்தை கற்றுக் கொடுக்க வல்லவர். ஏன்? நீ விலைக்கு வாங்கப்பட்டதவர். ஆமென். நீ அவருக்கு சொந்தமானதவர். நீ உன்னுடையவன் அல்ல. எப்பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள இருக்கணும், நான் என்னுடையவன் அல்ல.
நான் என் ஆண்டவருக்குரியவன். ஆமென். என் ஆண்டவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென். ஜெபத்து மெத்தட் அதுதான். ஆண்டவரே நான் எனக்கு சொந்தமானது ஒன்று புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆமென். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சொந்தமானவங்க தான். சரீரம் அவருக்கு மட்டும் அவர் ஆளுகை செய்வதற்குரியது. அவருடைய சரீரத்தில் எது வந்தாலும் அவருக்கு தெரியாம வராது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் விசுவாசிக்கிறதுலையும் ஜெபிக்கிறதுலையும் ஆமென். தேவனுடைய கிருபையினால் தான் நான் இருந்துட்டு இருக்கிறேன். என் பலத்தில் அல்ல. பலவீனங்கள் நிறைய உண்டு, சரீர கஷ்டங்கள். ஆனாலும் இதுவரை நான் உயிரோடு இருப்பதே அவருடைய நன்மை. என்னுடைய நம்பிக்கை ஆண்டவர் உண்டாக்குனது. நம்மளை எத்தனை காலம் இங்கே வைக்கிறாரோ இல்லையா, அத்தனை காலம் வைப்பார். அவர் வைக்க நினைச்ச அதை பார்க்கிற ஒரு செகண்ட் நொடி கூட அதிகமாக இருக்க முடியாது என்பது என்னுடைய ஒரு அறிவு சிந்தை. அல்லேலூயா. அதுபோல நம்முடைய வாழ்க்கைகள்ல ஆளுகை செய்கிற பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஒரு அந்நிய பாஷை பேச மட்டுமல்ல. அல்லேலூயா. சரீர பிரகாரமான காரியத்தில் கூட எந்தெந்த ஏரியாக்கள் சரியாக இயங்கவில்லையோ அந்த ஏரியாவை இயங்க வைக்கவும் அவருக்கு வல்லமை. அவர் உருவாக்குகிறவர் அல்லவா. சாவுக்கு எதுவான நம்முடைய சரீரத்தை அவர் என்ன செய்கிறவர்? உயிர்ப்பிக்கிறவர். ஆமென். பிலிப்பியர்கள் நிருபத்தில் 3வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். நல்ல அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க நல்ல தம்முடைய வல்லமையான செயலின் படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அருமையான வார்த்தை பாருங்க. அல்லேலூயா. அழகா சொல்லி பாரு. ஒரு வாசிப்போம். தம்மை கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க என்னது? தம்முடைய வல்லமையான எவ்வளோ அது அழுத்தம் இருக்கு. அவருடைய வல்லமையான நம்மை நம்முடைய ஆவிக்குரிய நிலையில் உள்ளதுக்கு மட்டுமல்ல, சரீர பிரகாரமான காரியத்திலையும் அவர் செயல்படுகிறவர் இல்லையா? ஏன்னா லாசரு செத்து சரீரத்தில் செத்து போச்சு. அவருடைய வார்த்தை வெளியே வா லாசரு சொன்ன உடனே அந்த வார்த்தை என்ன கடந்து போகுது? சிருஷ்டிப்பின் வல்லமை கடந்து போகுது. உயிரற்ற சரீரத்துக்குள் உயிர் உண்டாய் வெளியே வருகிறார். நம்முடைய வல்லமையான செயல்படியே அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுபடுத்துவார். அப்படி ஆவியானவருக்கு வல்லமை இருக்குன்னா நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனத்தையும் போக்குறதுக்கு அவருக்கு வல்லமை இருக்கு. நம்முடைய பலவீனங்களை என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அவருடைய சரீரத்தில் முள் இருந்தது. அவர் 2-3 முறை தேவனுக்கு கேட்டு, ஆண்டவரே என்னை அழுத்தி கொண்டிருக்க, என்னை குத்தி கொண்டிருக்கிற, என்னை வேதனைப்படுத்தி கொண்டது முள்ளை என்னை விட்டு என்ன செய்யும்? நீக்கும். ஆண்டு சொன்னார். ஆண்டு என்ன சொன்ன வாசிப்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் எப்படி இருக்கும்? பூரணமாய் சொல்றாரு. ஏன் அவரே சொல்றாரு, என்னை உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் முள்ள வச்சிருந்தார். சரி, ஆனா அது அவருக்கு முடியல. தன்னை குத்துகிற சாத்தானுடைய என்னவா இருந்ததான் இருந்ததுன்னு சொல்லுகிறார். அது என்ன என்பது யாருக்கு தெரியாது. ஏதோ ஒன்று இருந்தது. அல்லேலூயா. அது நீங்குவதற்கு ஜெபித்தார். தேவன் சொன்னாரு, என்ன சொன்னாரு? அது இருக்கட்டும், அந்த முள்ளு வாங்கிட்ட இருக்கட்டும், அதை எடுக்க மாட்டேன். முள்ளு அது ஒன்று குத்தணும், கடைசியில் குத்திட்டா இருக்கும். ஆனால் அந்த குத்துக்கிற வலியின் மத்தியில் என்னுடைய
தாங்கும். அல்லேலூயா. பலவீனத்துல என் பலன் பூரணம். நமக்கு எல்லா நிலையிலையும் நமக்கு உதவியா இருக்கிறவர் தான் யாரு? நமக்குள்ளே வாசமா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அவருடைய ஆளுகை செயலுக்கு நம்ம என்ன செய்யணும்? விருப்பம். ஆண்டவரே கேட்கணும். நம்ம அவரை கை தட்டுறது மட்டும். சிலவங்க உட்காந்து ஜெவம் ஒரு நடுக்கம் வந்துடும். அது ஒரு ஆவி. வேற ஒன்றும் மாற்ற. இப்படி சில ஆவிகள் கிரியை செய்யும். சொல்றோம் முட்டியை தூக்கி அடிக்கும். ரொம்ப ரொம்ப ஜம்ப் பண்ணி குதிச்சு ஜம்ப் பண்ணி போக சுத்தம். அதெல்லாம் ஒரு விதமான ஆவி. சர்ச்சுக்குள்ள விட்டாச்சுன்னா வேற யாருக்கும் நிற்க முடியாது. எல்லாரையும் ஒரு பார்த்துட்டு தான் அடங்கும். இதெல்லாம் ஆண்டவர் நிறைய நிரப்பினார். ஆண்டவராக நிரப்பினார். நீ நிரம்பி வச்சிருக்கு. ஆண்டவர் பள்ளியில் போடுறார். அப்படி ஒன்று விளையாட விட மாட்டார் ஆண்டவர். ஆவியானவருக்கு அதான் வேலை வருது. அங்கே ஓடு, அவங்கள தாவணி பிடிச்சிடு, அவங்கள காதை பிடிச்சிடுன்னு சொல்லிட்டு நடக்காது. இல்லை, ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி குதிக்கிறதுக்கும் தோல்றதுக்கும் கை தட்டுறதுக்கும் எல்லாத்துக்கும் தான். அதெல்லாம் என்ன சொல்கிறது? ஒரு எமோஷன். சிலர் அவங்கள உண்டாக்கிடுறது. சில கைத்தட்டு ஆர்வம். எல்லாரும் ஜோமட்டு இருக்கும்போது எல்லாரும் விட்டு தெருவோடு செபிக்க ஒப்பு கொடுப்போம்னான்ட்டு உடைய சொன்னேன். உடனே பாட்டு பாடி முடிஞ்ச உடனே எல்லாரும் சிலர் கைத்தட்டி நிறுத்த மாட்டாங்க. அப்போ புரிஞ்சுக்கணும் உங்களை ஆவி வந்திருக்கணும். ஒரு ஆள் கைத்தட்டிட்டு இருக்கும், அடுத்த ஆள் பார்க்கணும். அதனால் நமக்கு முன்னே இந்த ஆள் நேரமே கைத்தட்டி நிப்பாட்டி நம்மளும் ஆரம்பிக்கும். அந்த ஆள் ஒன்று ஆரம்பிக்கும். அந்த ஆள் ஆரம்பித்தோன்னு அந்த ஆள் பார்க்கவும் அந்த ஆள் தொடங்கிட்டாங்க. சரி, அந்த ஆள் முடிகிறதுக்கு நம்மளை விடக்கூடாது. இப்படி அந்த கையை தட்டுறது அவர் போட்டி மாதிரி மாறிடுச்சு. ஆவி போட்டி ஆவி அல்ல. அது கொஞ்சம் ஆவியானவர், மீதியெல்லாம் நம்ம அப்படி அடிக்கிறதாங்க. நிறைய பரிசுத்தாவிட நிறைய வரும்போது தெரியும். ஆனால் ஆவியை ரொம்ப கை தட்ட மாட்டாங்க. அப்படி அல்ல. நம்ம என்னன்னாக்க கொஞ்சம் ஆவியானுடைய இது இருக்கும், மீதி எல்லாம் நம்ம கூட சேர்த்துக்கணும். ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ். ஆனால் அந்த தலைவை போகாமல் ரியல் உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவரோடு உள்ளதான ஐக்கியத்தின் அடிப்படையில் போகும்போது அல்லேலூயா, நம்முடைய சரீரத்திலே அவருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கும். அந்த நிறைவு மிக முக்கியம். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னது? நமக்குள்ள என்ன செய்கிறவர்? செயலாற்று. அப்போ நம்முடைய சரீரத்தில் பலவீனத்தை கூட மாற்றிடுவார். அல்லேலூயா. வியாதி கூட குணமாக்குவார். அல்லேலூயா. இயேசுவின் வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டார் விசுவாசத்தோட. அவருக்கு என்ன செய்யுது? வல்லமை புறப்படும். அப்போ அதே வல்லமை தான் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறோம். ஆமென். அப்போ நம்ம செயல்படாத பகுதிகள் செயலாற்ற ஒரு வல்லமை இருக்கு. ஆமென். அவரை நம்ம நேசிக்கணும். அவரால் உண்டாகிற சுகமும் விடுதலை நம்ம விரும்பணும். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். அல்லேலூயா. அப்ப கட்டாயமாகவே ஐசலாம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள், இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை நமக்குள் எல்லா ஏரியாவில் சிந்தனை மண்டலத்தில் கூட ஆவியானுடைய ஆளுகைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். படிப்பு ஞாபக சக்தி கம்மியா, கொஸ்டின் இங்கே வீட்டில் நல்ல ஞாபகமாக இருக்கும். அங்கே போய் கொஸ்டின் பேப்பர் வந்தாச்சுன்னா பரீட்சை வந்து உட்கார்ந்தாச்சுன்னா எல்லாம் மறந்துடுது. வேற ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுகை எங்கே போடணும்? சிரசுக்கு மூளைக்குள்ள இறங்க ஜெபம். அப்போ ஆவியானவர் செயல்படுவார். ஆமென். அப்போ ஆவியானவர் செயல்படும் போது அந்த ஞாபக சக்தி இருக்கும். நிறைய காரியங்கள். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் தான் எசேக்கியேல் வந்து கேட்டார், உயிரடையுமா? தெரியாது, உனக்கு தான் தெரியும். ஏன்னா எனக்கு பழக்கமே இல்லை. ஆண்டு உடனே ஒன்று சொன்னான், நீ அந்த எலும்புகளை பார்த்து என்ன செய்யும்? எலும்புகளோடு நான் உனக்கு வாசி, அந்த வசனத்தை வாசி. தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்னார். நான் உனக்கு சொல்வது இந்த எலும்புகளுக்கு சொல்லு. எலும்புகள் உயிரற்றவைகளை தான் இருக்கிறது. ஆனால் நான் சொல்லுகிற வார்த்தை சொல்லு, அதற்கு செயல்படும். ஆமென்.
கர்த்தர் அவனுக்கு சொன்னதை சொன்னான். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது எலும்புகள் அசைய ஆரம்பித்தது. மட்டுமல்ல அது ஒன்றோடு ஒன்று சேர ஆரம்பித்தது. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு தோல் உண்டானது. ஆமென். ஹல்லேலூயா. எழுந்து நின்றது. ஆமென். நடக்க ஆரம்பித்தது. ஆமென். ஒரே வார்த்தை. ஆமென். அதே ஆவியானவர் பரிசுத்த நமக்குள்ளே இருக்கிறார். கேட்கணும், கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரே, பலவீனங்கள் எனக்கு உதவி செய்கிறேன். நான் சாதாரணமான குறைவு, தயவு செய்து என்ன செய்யும்? உம்முடைய பரிபூர்ணமான ஆளுகைக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். சரீரத்தில் உள்ளும் புறமும் நீர் ஆளுகை செய்யாத பகுதியே இருக்கக்கூடாது. ஆமென். என்று நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபித்து பழகும் போது, ஆமென், அல்லேலூயா, நம்மில் இருக்கிற வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென். நம்முடைய முகத்துடைய பிரசன்னம் இருக்கு. அல்லேலூயா. பேதுரு நிழலே வல்லமை, இயேசு வஸ்திரத்தின் தொங்கல் வல்லமை இருக்கிறது. ஆமென். பவுல் மேல் கட்சி மேல் போட்ட துண்ட தூக்கி போட்ட வியாதி குணமானது. அப்படிப்பட்ட அற்புதம் செய்கிற தேவனுடைய இன்னைக்கு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரும் அந்த அற்புதம் செய்து இருப்பாங்கல்ல, நம்ம தேவனுடைய பிரசன்னம் இருந்தால், ஆமென், சத்ருவை சாத்தானுடைய பார்வையில் நம்மை சுற்றி பெரிய ஒரு அக்கினி எரித்து கொண்டு அதான் ஒரு வாதை உன் கூடாரத்தை வாதை கூடாரத்தை அணுகாதுன்னு சும்மா இல்லை, நம்ம நிறைவுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய ஆவியாருடைய ஆளுகைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது, ஆமென், நம்ம வீட்டுக்குள்ள போற தேவனுடைய மகிமை இருக்கும். ஆமென். நம்ம வீட்டை சுற்றி அக்கினி மந்தலாக இருப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய அக்கினி, தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களை நம்ம அதற்கு ஒப்பு கொடுக்கணும். பைசலாம் வருஷத்தான ஆளுகைக்கு நம்மளை தருவோம். ஆண்டவரை நான் ஒப்பு கொடுப்பேன், சில ஒப்பு கொடுப்பேன். எல்லாம் நம்முடைய சோபம் பைசல் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தின் பைத்தியமாக தெரிந்து கொள்ளுகிறார். பேதுரு யோவான் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, இவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள் என்று அவர்கள் கண்டார். இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இயேசுவோடு இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய வல்லமை உண்டு. தேவாவியானவருடைய கிரியைகள் வெளிப்பட வாழ்க்கை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவரை தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை முற்றிலும் தேவனுக்காய் ஒப்பு கொடுக்கும் போது உன்னுள் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆளுகை செய்யும். கர்த்தருடைய ஆவியானவரே என்னை ஆளுகை செய்யும் என்று வாரும், என்னை நிரப்பும், என் சிந்தனை ஆளுகை வெளிப்படட்டும், எல்லா சரீரத்தில் எல்லா நாடி நரம்புகளுக்கு ஆளுகை வெளிப்படட்டும், சரீரத்தில் எல்லா பகுதியிலையும் விலகினமான பகுதிகள் எல்லாம் கண்டு தேவனுடைய வல்லமை பாய்ந்து வரட்டும். செயல்படாத பகுதிகள் செயல்படட்டும். ஆமென். ஆமென். நான் ஒப்புக்கொள்ளும் எல்லாரும் ஒப்புக்கொள்ளும் பரிசுத்தம் நல்ல பிதாவுடைய வேலைக்காக இன்றைய நாளில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்தோம். சற்று நேரம் உங்களோடு கூட இருந்தோம். வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, எங்கள் சொந்த பலன் சொந்த திறமை ஒன்றுமில்லை. நாட்கள் கர்த்தாவே, நாங்கள் அநேக காரியங்களை வேதத்தின் மூலமாய் கேட்டோம். உங்களுடைய ஆளுகைக்கு எங்களை முற்றிலுமாய் தருகிறோம். பரிசுத்த ஆவியின் ஆளுகை எங்கள் மத்தியில் வெளிப்படும் போது செயல்படாத பகுதிகள் செயல்படும். பேதையை ஞானி ஆக்குகிற தேவன் அல்லவா நீர். கர்த்தாவே, உங்களுடைய ஆளுகை ஒரு மேல் வெளிப்படட்டும். யார் யாரெல்லாம் எந்தெந்த காரியங்களுக்காக தங்களை ஒப்பு கொண்டு ஜெபிக்கிறார்கள், அந்த வாழ்க்கையில் தேவன் அந்தந்த காரியங்கள் தேவனுடைய கிரியை வெளிப்படட்டும். அந்த வந்த ஒவ்வொரு ஆசை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைக்கிட்டதே.